பவித்ரா இந்த கயிறுல இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சுட்டா. இன்னைக்கு இவ மிகப்பெரிய தவறு ஒண்ணு பண்ணிட்டா. நான் வாங்கி வச்சிருந்த தேன் நெல்லிக்காவை இவ திருடி சாப்பிட்டு இருக்கா. ஆசையா ஒரு பாக்ஸ் தேன் நெல்லிக்காவை வீட்டுல வாங்கி வச்சிருந்தேன், அப்புறமா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா இவ இந்த தேன் நெல்லிக்காவை எனக்கு தெரியாம திருடி சாப்பிட்டு இருக்கா. என்கிட்ட கேட்டு இருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஆனா இவ ஏன் தேன் நெல்லிக்காவை திருடி சாப்பிட்டு இருக்கா. இந்த பாக்ஸ்ல தேன் நெல்லிக்காய் மொத்தம் 20 பீஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறது வெறும் 5 பீஸ் தான். மொத்தம் 15 பீஸ் தேன் நெல்லிக்காவை இவ இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கா. அதனால இன்னைக்கு நான் இவள சும்மா விட மாட்டேன். இந்த வெள்ளை கயிறை வச்சு உன்னுடைய 2 கையை நான் கட்டி உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் பவித்ரா அப்படின்னு சொன்னதும், என்னது தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு உன் முகம் மாறிடுச்சு. கண்டிப்பா இந்த தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய ஒரு பக்கம் நான் கட்டிட்டு இருந்தா, இவ ஒரு பக்கம் என் கையை கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டா. வேற வழியே இல்ல, இவ திருடி சாப்பிட்டதுக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய 2 கையும் ஒரு கயிறால கட்டி அந்த கயிறை எடுத்துட்டு வந்து இந்த கயிறுல மாட்டி விட்டேன். உன்னால முடிஞ்சா இந்த கயிறுல இருந்து நீ தப்பிச்சு வந்துட்டு பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட நான் தைரியமா ஒரு சவால் விட்டேன். கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ எப்படியாச்சும் இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டா. இந்த கைய கயிறுக்குள்ள விட்டாலும் வரமாட்டேந்து, அந்த கைய கயிறுக்குள்ள விட்டாலும் வரமாட்டேந்து, எவ்வளவுதான் இழுத்து பார்த்தாலும் வரமாட்டேந்து. ஆனா இவ விடுற மாதிரி தெரியல. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நான் செம்மையா ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா. அடியே என்னடி பண்ண போற சொல்றி அப்படின்னு கேட்டா, நீ வாய முடின்னு நான் பண்றதா மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கருப்பு கலர் கயிறை புடிச்சு கையில கட்டி வச்சிருந்த இந்த வெள்ளை கலர் கயிறோட முடிச்சுக்கு கீழே விட்டு நல்லா இழுத்து அதுக்கப்புறம் அந்த கயிறுக்குள்ள கையை விட்டு வெளியில எடுத்தா பாருங்க, சல்லுன்னு வந்துடுச்சு. உண்மையாவே இந்த ட்ரிக் வேற லெவலா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.